அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது முடிவுக்காக காத்திருக்கும் தமிழ்நாடு. முடிவை தீர்மானிப்பது எது? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் திரு வில்சன். பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள், வணக்கம் சுவாமிநாதன். அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில்வேல். ஆக்சுவலாக இருக்கிற டிபேட்ல ரொம்ப சவாலானதுன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் பேசுறது. அதுக்கு முன்பு பேசினா கூட மக்கள் மறந்துடுவாங்க. நாளைக்கு முடிவு வரப்ப பேசுறது தான் ரொம்ப சவாலானது. ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த எலெக்ஷனுக்கு வெவ்வேறு தன்மை இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக அணுகிறாங்க ஒரு கோணத்துல. எல்லாருக்கும் இப்படி ரிசல்ட் இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு. எது இந்த முடிவை தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க ரகு? விஜய், உங்களுக்கு தான் எமோஷனலாக இருக்கா? ஒரு வருஷமா பேசிட்டு ஒரு கடைசி நாள் வந்துருச்சு, கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு அப்படின்னு வந்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க நாளைக்கு ரூஃப் எல்லாம் பத்திரமா வச்சுங்க, டிஆர்பி எகிரிட போகுது. அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். இதை விட ஒரு தேர்தல் முடிவை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இது உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமாமா, பாலிடிக்ஸ்க்கு வெளியில, பவுண்டரிக்கு வெளியில இருந்தவங்க கூட உள்ளுக்கு வந்து ஒரு திரைப்பட முடிவை பாக்குற மாதிரி. அந்த நான் நினைப்பேன் சினிமா தான் நம்மள எல்லாரையும் இணைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பேன். சினிமாவே தாண்டிடுச்சுன்னு எனக்கு தோணுது. சினிமா பார்க்காதவங்க கூட இப்போ இந்த ஆர்வமா என்ன நடக்கும்னு எவ்வளோ பேர் தூங்க போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு எல்லாம் வந்து அவ்வளோ ஆர்வமா இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் இந்த தேர்தல் முடிவு இது பண்ண போறாரு, நிர்ணயிக்க போறாரு. விஜய்ங்கிற அந்த பர்சனாலிட்டி, அவரோட கரிஸ்மா. அப்புறம் நீங்க வந்து இல்ல நீங்க ஒரு பர்சனாலிட்டி வேணாம், நீங்க வேற ஏதாவது ஒரு கொள்கை அல்லது வேற ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாற்றம்ங்கிற ஒரு பஸ் வேர்ட். ஓகே, இப்ப ஒபாமா வந்து ஆட்சிக்கு வந்தார்ல யூஎஸ்ல, சேஞ்சுங்கிற ஒரு கீவேர்டை வச்சு, அதே மாதிரி இப்ப எல்லாரும் சொல்ற வார்த்தை வந்து மாற்றம். ஓகே, அது மாற்றம்னு ஓட்டு போட்டு அது ஏமாற்றம் ஆகலாம், அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எல்லாரும் அந்த ஒரு ஃபெட்டிக், ஒரு சலிப்போட, இது திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் திராவிட சித்தாந்தங்களை தான் பேசுறாரு. வந்து பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு, அண்ணாவை வந்து வியந்தோதுறாரு, எம்ஜிஆரையும் போட்டுறாரு. அவர் வந்து கருணாநிதி அவர்களையும் இன்னும் இதுவாக பேசல. ஸோ அவர் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்கணும். மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த கொள்கை இது விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஃபெட்டிக் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். யாரை பார்த்தாலும் இவ்வளோ வருஷம் அவங்க இருந்துட்டாங்களே, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே, அவர் கேட்குறாருல, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு, ப்ளீட் பண்ணாருல. அது வந்து ரெசனேட் ஆகுது, மக்கள் மத்தியில் வந்து எடுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் திரு ரகு, ஒரு சலிப்போடு இருக்கிறவர்கள், அந்த வாக்காளர்கள் எடுக்கிற முடிவு ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதாவது நான் அது வந்து விஜயை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடும்னு நான் சொல்லல. அது விஜய் அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணுன்ற தாக்கம். இதுக்கு முன்னாடி நீங்க அன்புமணியே இப்ப விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியோடைய அறிவுரையின் பேர்ல வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னாரு. பட் அந்த மெசேஜ் எடுத்துட்டு போற மெசஞ்சருடைய பாப்புலாரிட்டி நாட் எனஃப். ஓகே, அதனாலதான் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே பார்க்காத ஒரு மூன்றாவது ஃபோர்ஸ் பார்த்துருக்கிறோம். 20% தாண்டிய மூன்றாவது அணி இருந்ததே கிடையாது. 77ல காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி தலைமையிலையும் அதுக்கப்புறம் ஜனதாங்கிற ஒரு ஸ்தாபன காங்கிரஸும் பிரிஞ்சிருக்கிற போது அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணிங்கன்னா 30% தாண்டுது ஓட்டு. பட் அது 4 கார்னர் கான்டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரியல் 3 கார்னர் கான்டெஸ்ட்டை வந்து தமிழ்நாடு பார்க்கவில்லை. விஜயகாந்த் வந்து இருந்திருந்தா கூட அவர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா திமுக அதிமுக 2 பேரையும் எதுக்கணும், ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் 2 பேர் இருக்கும் போது எதுக்கணும். அது வந்து மேபி அவருடைய ஃபோக்கஸை கொஞ்சம் குலைச்சிச்சு நான் நினைக்கிறேன். இப்போ இதுல ரகு, இப்போ ஒரு கடும் மும்முனை போட்டி அப்படின்னு நம்ம வரையறுத்துட்டோம்னா வெற்றின்றது எப்படி வேணாலும் இருக்கலான்றது தான் அதன் பொருள். கடும் மும்முனை போட்டி அப்படின்னா 3 கட்சிகள் கடுமையா மோதிக்கிறாங்க. வெற்றி தோல்வின்றது ஒருத்தரை பாதிச்சு யாராவது ஒருத்தர் ஜெயிப்பார், அந்த தன்மைக்கு வந்துருச்சு. ஆமா, அப்ப இப்போ வந்து ஒரு போல்ஸ்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த 2013 டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருந்தாரு. ஓகே, ஆம் ஆத்மி பார்ட்டி 29% வாக்குகளை வாங்கி 70ல் 27 வாங்கியிருந்தாங்க. ஓகே, பிஜேபி வந்து 33% வாங்கி 32 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே, அதாவது நீங்க பெர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா 4 தான் வித்தியாசம், சீட்ல வந்து 5 வித்தியாசம். ஓகே, காங்கிரஸ் வந்து 25% வாக்குகள் வாங்கி
8 சீட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையோட கம்பேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. 3 சக்திகள் ஆல்மோஸ்ட் இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25, 29, 33 அப்படி இருக்குது. அதுக்கு 25% நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், ஒரு 20 சீட்டாவது கிடைச்சிருக்கணும். 29 சீட்டுக்கு 27 சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா வந்து 25க்கு 8 தான் கிடைச்சிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்துல இருக்கிற விந்தையான விஷயம். அதனால நீங்க இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினா இத்தனை சீட்டு வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ விஜயோடைய சீட்டை வந்து யாராலையுமே சொல்ல முடியாத காரணம் அதுதான். அவர் வந்து 20% வாங்கிடலாம்னு சொல்றவங்க கூட எத்தனை சீட்டு கிடைக்குங்கிறத அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியல. அதுல உள்ள சிக்கல் இதுதான். பட் இந்த எலெக்ஷன்ல விஜய் சீட்டே ஜெயிக்கலனா கூட எலெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஒரு படமா நீங்க உருவகப்படுத்தினா அதுல ஹீரோ அவர் தான். அவருனாலதான் இந்த பஸ், அவர் என்ட்ரினால தான் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் அரசியலே பார்க்காதவங்க அரசியலை பத்தி பேசுறதுக்கும் மே 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு பேசிக்கிறதுக்கும் முதல் காரணம் விஜயோட என்ட்ரி. அவருடைய அரசியல் என்ன பேசினாரு என்ன பேசல அதெல்லாம் அடுத்தது. அட் தி அவுட் செட் இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் எலெக்ஷன். ஓகே, நம்ம இன்னும் கூட நாளைன்றதுனால அந்த ரிசல்ட்டையும் கனெக்ட் பண்ணி பேசுறது எல்லாரும் இன்னைக்கு அதுக்காக தான் காத்திருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. செந்தில், இந்த முடிவை தீர்மானிப்பது எதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம நிறைய கோணங்கள்ல பேசியிருக்கோம். இந்த வாக்கு பெட்டிக்குள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் அது அந்த முடிவு நாளைக்கு வரப்போகுது இல்லை, அது எது தீர்மானிச்சிருக்குன்ற கேள்விதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? அது 2 விஷயம் தான். தோழர் ரகு சொன்னதுல நான் பாதி உடன்படுறேன். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பேசு பொருளை இருந்தது இல்லையா? ஒரு தேர்தல் முடிவுகளை, அதாவது வாக்கு எண்ணிக்கை நாளை மக்கள் இவ்வளவு தூரம் ஆவலோடு பார்த்தது இல்லையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டீ கடையில் பேசியிருப்பாங்க. பேப்பர் இருந்த காலகட்டத்தில் அடுத்த நாள் காலையில் பேப்பரை பார்த்து என்ன செஞ்சிருப்பான், ஆர்வமாக பேசியிருப்பான். அதுக்கு முன்னாடி ரேடியோவில் கேட்டு என்ன செஞ்சிருப்பான், பேசியிருப்பான். தொலைக்காட்சி வந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சிகள் என்ன செஞ்சிருக்காங்க பார்த்து இந்த ஒரு வேவ் எல்லா காலத்தையும் சொல்றப்ப நினைவுக்கு வருது. அப்ப கிராமங்கள்ல டீ கடையில ரேடியோ வச்சுட்டு ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்கும். தெரியும் பஞ்சாயத்து கூட ஆஃபீஸ்ல வெடி வெடிக்கிறத வச்சு எல்லாம் இருக்கு. எல்லா காலத்திலும் இது இருந்திருக்கு. இப்போ இது சோசியல் மீடியா யுகங்கிறதுனால இது எல்லோரும் அதை வந்து சோசியல் மீடியாங்கிறதுனால இன்னும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதே தவிர பிகாஸ் ஆஃப் விஜய் ஒன்லி அப்படி விஜய் ஒரு பெரிய ஒரு இதை என்ன ஏற்படுத்திக்கார், அவருடைய ஒரு திரை கவர்ச்சியின் மூலம் இளைஞர்கள் வந்து அவருக்கு வாக்களித்திருக்கார்கள் என்பது போன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் நான் மறுக்க விரும்பல. ஆனா எல்லா தேர்தலிலுமே மக்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அது காலத்திற்கு ஏற்றவாறு மாறி இருக்கிறது. இப்ப சோசியல் மீடியா யுகம்ங்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசு பொருள் ஆகிறது. அப்படி எடுத்துக்கலாம். முடிவு எப்படி தீர்மானிக்கப்படும், முடிவு எதை வைத்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னா 2 விஷயம் தான் சார். நீங்க இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் ஒன்று சொன்னார். 80 விழுக்காடு இருவரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் வைத்திருந்தார்கள். அது வந்து திமுக அதிமுக 2 கட்சியுடைய ஓட்டையும் கூட்டிங்கன்னா 80 விழுக்காடு வரைக்கும் வந்துடும் அப்படின்னு. அது 70 விழுக்காடாக குறைய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் ஒரு நாள் வச்சார். இந்த 70 விழுக்காடு அப்படின்னு குறைய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிற 30 விழுக்காட்டுக்கு தான் இப்போ வந்து இங்கே பிரச்சனை. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கேவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கோர் ஓட் பேங்க், அதில் விஜய் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார், ஏடிஎம்கேக்குன்னு இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க்ல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார், புதிய வாக்காளர்களை எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்க போறார், இதை வைத்து இது யாருக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். நான் எப்படி கணிக்கிறேன் அப்படின்னா, அவர் டிஎம்கே மட்டும்தான் தன்னுடைய பிரதான எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சார். அப்கோர்ஸ் திமுக தான் ஆட்சியில் இருக்கு. போட்டியே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். டிஎம்கேவின் மீது கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்தி அவர் வந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுகவிற்கு எதிரி நான் தான் என்ற ஒரு தோற்றத்தை ஆழமாக பதிய வைத்தார். அதை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருந்தது அதிமுக. இன்னொரு புறம் பேரலா எம்ஜிஆரை புகழ்ந்தார், ஜெயலலிதாமாவை புகழ்ந்தார். அதிமுகவை எங்கேயும் ஸ்ட்ராங்கா அடிக்கவே இல்லை. கடைசி நாள் தேர்தல் அந்த பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு விமர்சனத்தை வைத்தார். அப்போ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி ஓட்டு போடக்கூடியவங்க, அதிமுகவுடைய கோர் வெட்பங்க அதிமுக கிட்ட தான் இருக்கும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி டிஎம்கே வேண்டாங்க அதிமுக போடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய இன்னொரு சாய்ஸாக ஒருவேளை விஜய் இருந்திருப்பாரு என்று சொன்னால் அதிமுக ஓட் பேங்கை அவர் கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பாரு. நான் திருப்பி சொல்றேன், எல்லா கட்சியினுடைய ஓட் பேங்க்லேருந்தும் கொஞ்சம் அவர் எடுத்திருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கோரா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாற்றி ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த ஓட் பேங்க்ல அவர் அதிமுகவுடைய வாக்கை கூடுதலாக பிரித்திருப்பாரே என்று சொன்னால் அது ஆப்வியஸ்லி யாருக்கு லாபமா போய் நிக்குன்னா டிஎம்கேக்கு. 2 விஷயம் சொல்றீங்க நீங்க. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் கிட்டத்தட்ட நம்ம திரும்ப பழைய ஒரு ஸ்பாய்லர் ரோல் பண்றப்ப வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். நான் யூகிக்கிறது தான் எல்லாமே யூகத்துல. ஆனா ரகு அவர்கள் சொன்னது விஜய் வருகைக்கு பிறகு இந்த அரசியலை பத்தி சலிப்பா இருந்திருப்பாங்க. சலிப்போடு 2 கட்சி இருக்கு, ஒன்னு இங்க போடுவோம் அங்க போடுவோம், அவர்கள் வெளில வந்து போட்டிருக்காங்கன்றதும்
மாற்றம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதும் ஒரு காரணியா அந்த எலெக்ஷன்ல பார்க்க முடியுமா? அது வந்து முடிவுல நாளைக்கு அப்படி இல்லை reflect சார், ஆகுமா? அப்படி இல்லை சார். நீங்கள் அதை எப்படி உதாரணம் எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஒருவேளை இது தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாதுன்னு முதல்ல டிஸ்க்ளைமரை போட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ வந்து இந்த சேஞ்சை பற்றி யோசிப்போம் அப்படின்னா சார், நீங்கள் ஒரு 10 நாள் சாப்பிடாத ஒருத்தட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன தான் சொல்லுவார்? சாப்பாடு வேணும்னு தான் கேட்பார். காலையிலையும் நல்ல உணவு, மதியமும் நல்ல உணவு சாப்பிட்ட ஒருவர்கிட்ட நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், என்னங்க வேணும்னு கேட்டால் நம்ம அடுத்து என்ன கேட்போம்? என்னங்க இருக்குன்னு கேட்போம். ஓகே. அவர் 2 ஆர்டர் சொல்கிறான்னு வைங்க, போர் அடிச்சிச்சிங்க வேற ஏதாவது அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுவோம். ஓகே. இங்கே ஒரு நிறைவான வாழ்க்கை அல்லது ஒரு வளர்ச்சியான வாழ்க்கை தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகளால் 50 ஆண்டுகளாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் வட இந்தியா மாதிரி என்ன சொல்ல, வறுமையின் காரணமாக, வேலையின்மையின் காரணமாக தென்னிந்தியாவிற்கு படையெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ அடிப்படை கட்டமைப்புகள் இங்கே இருக்கின்ற பொழுது மாற்றம் அவன் பாலிடிக்ஸை அவன் வந்து அப்படி வந்து ஒரு சலிப்பின் அடிப்படையிலாம் அவன் நினைச்சல மாத்தணும்லாம் நினைக்கல. மக்கள் வந்து அப்படி சலிப்போட அப்படிலாம் மாத்தணும்னு நினைக்கல. சலிப்புன்னு வரணும்னா அவனுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கணும், விரக்தி இருக்கணும், வறுமை இருக்கணும், பெரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து இவங்க வந்து நம்மளை இவ்வளவு இதாயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் இங்க விமர்சனங்கள் இருக்குது, போதாமைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, அது வேற. நான் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு சேர்த்து சொல்றேன். இப்போ செந்தில் பெண் நம்ம சொன்னது இதெல்லாம் நீண்ட நெடிய விவாதம். நம்ம அதை வந்து நாளைக்கு ரிசல்ட்டோட கனெக்ட் பண்றப்ப நீங்க சொல்லுவது விஜய் ஒரு ஃபேக்டரா இருக்கார், அந்த ஃபேக்டர் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துவதன் மூலம் திமுகவுக்கு இல்ல. நான் ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன், திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கணிப்பு. ஓகே, அதுல மாற்று கருத்து இல்ல. அஇஅதிமுகவிற்கான வாக்குகளை விஜய் ஒருவேளை கூடுதலாக பிரித்தால் திமுக பெறப்போகின்ற இடங்கள் அதிகரிக்கும். இடங்கள் அதிகரிக்கும். விஜய் ஃபேக்டர்னாலன்னு இல்ல, திமுக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஓகே, பேசலாம். ரகு குறுக்கிட விரும்புறீங்க? ஆனா இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய இது வாக்களித்த பெண்களுடைய சதவீதம் 2.5 கோடி பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு 17 லட்சம் வந்து ஆண்களோட அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. ஃபார் சம் ரீசன் பெண்களுக்கு வந்து ஒரு விஜய் மேல ஒரு பெரிய இது இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது. அதாவது அஃபெக்ஷன் என்ன சொல்லணும்னா இவரை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தரா பாக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அரசு பெண்களுக்காக நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. விடியல் பயணமா இருக்கட்டும், உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண்ணா இருக்கட்டும், இது எல்லாமே அற்புதமான திட்டங்கள். அந்த திட்டங்கள்ல பயனடைந்த பெண்கள் கூட விஜய்க்கு வந்து வாக்களித்திருக்கிற ஒரு நிலைமை இருக்கும்னு எனக்கு தோணுது. அது வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதாவது நம்ம இளைஞர்கள் பேசும்போது விஜய்க்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய சப்போர்ட் குரூப் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் படத்தை பார்க்காத, விஜய் ரசிகைகளா இல்லாத பெண்கள், ஓல்டர் விமனுடைய வாக்குன்னு தோணுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். இப்போ நான் ரொம்ப நுணுக்கமா பேசினா, நம்ம முன்பெல்லாம் பேசின இடம்ன்றது அவர் ஒரு ஸ்பாய்லர் ரோலை தான் பிளே பண்ண போறாரு. அவருக்கே வின்னபிலிட்டி வந்துருச்சு, அவரே இந்த ரேஸ்க்குள்ள யார் 35ன்னு தெரியாத தன்மை வந்துருச்சுன்னா அதனோட சினாரியோ வேற. நீங்க அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டீங்களா? அதாவது அவருக்கு இவ்வளவு சீட்டு கிடைக்கணும் நம்மளுக்கு சொல்றதுக்கான ஆதாரம் இல்ல. ஒரு பை எலெக்ஷன் கூட போட்டியது இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு இருக்கிற பரந்துபட்ட ஆதரவு, அவர் வந்து அவர் பேசுற சென்ட்ரிசம் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது இங்கேயும் வா அங்கேயும் வான்னு எல்லா இடத்துலயும். பெர்மிஷன் ரகு தோழர்ட்ட எனக்கு ஒரு டவுட்டா தான் கேள்விதான். அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அந்த எலெக்ஷனை கணிச்சதுல இருந்து நீங்க எல்லா பக்கத்துலேருந்து ஓட்டு போட்டுருக்கு நீங்க சொல்றதுல நானும் அதுல அக்ரி. அது அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதான் நான் கேட்கிறேன். இல்ல நான் வந்து ப்ரீ போல் போஸ்ட் போல் நான் ஏற்கனவே ஒரு அனாலிசிஸ் போட்டேன். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், விஜய் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாவார், அதிமுக கட்சியை காப்பாற்றுறதே கஷ்டம். இதுதான். பட் அது வந்து அந்த சுனாமியா மாறிடுமாங்கிறது வந்து யாருக்குமே வந்து புரியாத. ஒரே கருத்து தான். முடிவை தீர்மானிக்கும், எது முடிவை தீர்மானிக்கும் நாளைக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் இது ஒரு வித்தியாசமான தேர்தல்னு சொல்கிறோம்ல, 3 கட்டமாக பார்க்கலாம். மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் அறிவித்தாங்க. அறிவித்ததுலேருந்து 37 நாட்கள், 21ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 5 மணி வரைக்கும் அதிமுக எடுத்தது விலைவாசி உயர்வு, ஊழல், சட்ட ஒழுங்கு கேடு, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா கலாச்சாரம், நிர்வாக கோளாறு, இதையெல்லாம் அதிமுக எடுத்தது. அவர்கள் பிரச்சாரத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. திமுக தன்னுடைய சாதனைகள், பெண்களுக்கு தொகை கொடுத்தது, பிறகு காலை உணவு கொடுத்தது, பிறகு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், நல்ல திட்டம், இதெல்லாம் சொல்லி இதற்கூட சேர்த்து மாநில உரிமைகள், டெல்லிக்கும் எங்களுக்கு தான் போராட்டம், இது அவங்க உச்சபட்சத்தில் எடுத்துகிட்டு போனது.
மூன்றாவது பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா சீமான் தன்னுடைய சித்தாந்தங்களை 15 ஆண்டுகளாக எந்தவித சமரசம் இல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை பட்டி தொட்டி எங்கும் அவருடைய தொண்டை தண்ணி கிழிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த 37 நாட்கள். நான்காவதாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பார்க்கும்பொழுது என்னன்னா எதிர்பார்த்ததை விட நிறைய சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவர் இப்போ நம்ம செந்தில் சொன்ன மாதிரி தீய சக்தி திமுக விமர்சித்தார், இல்லைன்னு சொல்ல. அதிமுகவை மென்மையாக விமர்சித்தார், கடைசி கட்டத்தில் விமர்சித்தார். பிஜேபியை பெரிய அளவில் விமர்சிக்கலை, இதெல்லாம் உண்மை, இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் நடந்துச்சு. இதற்கு நடுவில் கூட்டங்களை ரத்து பண்ணார், சரியாக வர முடியல, மைனஸ் ஃபேக்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. 27 வரைக்கும் முடிஞ்சிச்சு, 21 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய அமைதி, மையான அமைதி. ஏன்னா பிரச்சாரம் கிடையாது. 27 வரைக்கும் ஒன்று முடிஞ்சது. 27 அன்னைக்கு மயான அமைதி. 28ஆம் தேதி காலையில் ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி வெளியே வந்துச்சு. யார் யாரோ ஓட்டு போட்டாங்க, இளைஞர்கள் என்னென்னவோ பண்ணாங்க, அம்மா அப்பாவை கூட்டு போனாங்க, எல்லாம். இந்த காதலிக்க நேரம் இல்லையில நாகேஷ் கதை சொல்லுவார்ல, அது மாதிரியே இருக்கு. நீங்க ஏத்திக்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னே தெரியல. ரொம்ப முக்கியமானது, அன்றைக்கு அந்த 2 நாட்களுக்காக ஒரு தேர்தல், 21ஆம் தேதி வரைக்கும் நடந்ததுக்கு ஒரு தேர்தல், 2 நாட்களுக்காக ஒரு தேர்தல். அதற்கு பிறகு இப்ப இந்த 10 நாள் நடக்குது பாருங்க, ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம். உண்மையான பிரச்சாரமே இப்பதான் நடக்குது. இந்த பிரச்சாரம் இந்த 3ல 4ஆம் தேதி பெட்டியை திறந்தா எந்த பிரச்சாரத்துக்கு விடை கிடைக்கும்? சாரி சார், ஒரு சின்ன குறுக்கீடு. 4ஆம் தேதி நாளைக்கு 4ஆம் தேதி நாளைக்கு பெட்டியை திறந்தா எந்த பிரச்சாரத்துக்கு விடை கிடைக்கும்? நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ஒரு நாளைக்கு ஒரு முடிவு வரப்போகுது, அந்த முடிவு இதனால் இப்படி எடுக்கப்பட்டிருக்கும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப இதுதான் சொல்றேன். இந்த 10 நாள் பிரச்சாரம் இருக்குதுல்ல, இந்த 10 நாள் பிரச்சாரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா குறைஞ்சது 234ல 220 தொகுதி விஜய் வெற்றி பெறுவார். ஒரு 14 விட்டு கொடுத்துடலாம் திமுகவுக்கும் அதிமுகவும். பாவம் அவங்க. இந்த 10 நாள் கணக்கு போட்டால் அதுதான் உண்மை. பார்த்தா இந்த 10 நாள் பிரச்சாரம் கணக்கு போட்டிங்கன்னா வலைதளத்திலையோ வெளியிலையோ நடக்குது. நடுவில் 2 நாள் நடந்துச்சு பார்த்தீங்க. சரி, ஒரு பூக்குள் பூகம்பம்னு சொல்லி அமைதி புரட்சி நடந்துச்சுல்ல, அதை எடுத்தால் ஒரு 50% வந்து விஜய்க்கு அதற்கு முன்னாடி இருந்ததை விட அதிகப்படுது, அதிகம் வருது. எதிர்பார்ப்பு அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? அதான் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அதுதான் 4ஆம் தேதி பெட்டியை திறக்க போகிற ஒரு விஷயம். அதுல விஜய்க்கு எதிர்பார்த்ததை விட ப்ரீபோல், அதுல விஜய்க்கு எதிர்பார்த்ததை விட கூட வரலாம். நியாயமா சொல்லுங்க. பார்வையாளர்களுக்கு ஒரு குழப்பத்தோட ஒரு விடை கிடைக்கும்னு நம்பி பார்க்கல. இல்ல, உண்மையா சொல்றேன், விடையை சொல்லிடுறேன். நீங்க இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்த சொல்லுங்க சார். எது சார் இந்த முடிவை தீர்மானிக்க போகுது? திமுகவா அதிமுகவா? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி, 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி எப்படி களம் கண்டார்கள், இதுதான் வந்து பிரைம் ஃபேக்டரா இருக்கும். அப்ப நீங்க சொல்வது வந்து இருதுருவ அரசியல் தான் திமுக அதிமுக இப்படிதான் இருந்திருக்கு. இதை தாண்டி அந்த 2 நாள்ல நடந்த புரட்சி பாருங்க, அது உண்மையில ஒரு புரட்சி நடந்துச்சு. விசில் புரட்சியா? ஆமா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு உச்சத்தை சரி விஜய்க்கு கொண்டு வந்து கொடுத்தது. உண்மைதான். சரி, அதுல ஒரு 5% கூட உயர்ந்து இருக்கலாம். அவர் கிடைக்கிறது அது 5 கிடைக்குதோ 10 கிடைக்குதோ 15 கிடைக்குதோ, அதுல வந்து ஒரு 5% கூட உயர்ந்திருக்கலாம். அதை தாண்டி விஜய்க்கு வேற எதுவுமே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட நீங்க சொல்லுவது வந்து அவர் வந்து வாங்குவார். 3வது சக்தின்னா விஜயகாந்தை விட அதிகமா இருக்கலாமே தவிர அது வெற்றி கோட்டை தொடுற அளவுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க நம்ம இப்ப 20% சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். 234 தொகுதியில 20%னா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் எக்ஸ்பைர்ட். அதே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு 50 தொகுதி 100 தொகுதி, அந்த இடத்துல அவர் 20, அதாவது 35% தாக்கம். மற்ற இடத்துலாம் ஒரு 10%, 15% தாக்கம். அப்படின்னா எம்எல்ஏக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய. அப்படி இருக்கா? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்தா எங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடம் சொல்லலாம். இப்போ சென்னை, சரி, சென்னை எடுத்தீங்கன்னா அந்த பாதிப்பு ஓரளவுக்கு இருக்கிறது. இப்போ அதே மாதிரி தெற்குல வந்து தென் மூலையில எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த வில்சன். இப்போ இந்த தலைப்பை பார்க்குறவங்களுக்கே எதுன்னா, நான் வந்து கொஸ்டினை ஓப்பனாக தான் த்ரோ பண்றேன், முடிவை எது தீர்மானிக்க போகுதுன்னு. ஆனா அந்த டிபேட் விஜயை தாண்டி நகரவே மாட்டேங்குது. அது என்ன, அது ஏன் அந்த சிக்கல் இருக்கு? நான் விஜய் ஃபேக்டர் தான் டிசைட் பண்ண போகுதா,
அவர் வெற்றி பெற போறாரா இல்ல ஸ்பாய்லரா, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இந்த விஜயை தாண்டியே நகர மாட்டேங்குது டிபேட், என்ன காரணம்? இல்ல அது முக்கியமான விஷயம் என்னமா, 100 ஆடு இருந்தாலும் அதுல ஒரு ஆடு தனித்துவம் இருந்தா அதுக்கு மேல தானே கேர் போவோம். அவரை நீங்க ஸ்பாய்லரா பாக்குறீங்களா? அந்த ஸ்பாய்லரா இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்கோ அவர் வந்து கேம் சேஞ்சரா இருக்க முடியாது, ஸ்பாய்லரா இருப்பார். ஆனா அது யாருடைய ஸ்பாய்லரா இருப்பார்னா அதுல எனக்கும் செந்தில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. திமுகவுக்கு தான் ஒரு ஸ்பாய்லரா. அது எந்த விதத்துலனா சில ஆதாரங்களோட நம்ம சொல்லலாம். சரி, இப்ப ஒண்ணு வேணா ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். ஐயா இப்ப எங்க போனாரு விஜய்? ஷீரடிக்கு போனாரு, திருச்செந்தூர் போனாரு, இல்லைன்னு சொல்லல. அதற்கடுத்து எங்க போறதா இருந்துச்சு? நாகூர், வேளாங்கண்ணி, சிறுபான்மை மக்கள். சரி, நீங்க வேளாங்கண்ணி புனித ஆலயத்துல இறைவனின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித தலத்துல போய் நின்று அங்க டிவிக்கேன்னு கட்டுறாங்கன்னா அவங்க அரசியல் புரிதலோட நம்ம பிஜேபியை எதிர்க்கணும், நம்ம அதை எதிர்க்கணும், இதை எதிர்க்கணும், திமுகவை தான் ஆதரிக்கணும், அங்க வந்து அவங்க கட்டத்தை மாறி எப்படி வருது? ஓகே சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மக்கள் வந்து சொன்ன மாதிரி திமுக எப்படி பொசிஷன் பண்ணாங்கன்னா டெல்லிக்கு எதிரான யுத்தம்னாங்க, நலத்திட்டங்கள் திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி. திரு இபிஎஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுக்கு மாற்றுன்னா நாங்க தான் முன்பு ஆண்டு இருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்களுடைய ஆட்சியை அதை நீங்க வச்சு கூர்தீட்டி பார்த்துக்கலான்னு சொன்ன தன்மை. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் தீய சக்தின்ற ஒரே நரேஷன். அப்புறம் சீமான் அவர்களும் இருந்தாங்கன்னா மக்கள் எந்த மேண்டேட் எதுக்காக எப்படி வாக்களிச்சிருப்பாங்க? நாளைக்கு வரப்போற முடிவையும் மக்கள் எடுத்த முடிவையும் கனெக்ட் பண்ண முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் சார். நீங்கள் இதுக்கு முந்தின சுற்றிலே சொன்னீங்க எல்லாருமே விஜயை சுற்றி தான் பேசுகிறோன்னு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி விஜய் தான். ஆனால் விஜயனுடைய வாக்கை தீர்மானிக்கிற ஒரு சக்தியும் இதுக்குள்ளே இருக்குது. அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். முதல்ல இந்த விஜய் தான் இந்த தீர்மானிக்கும் சக்தி அப்படின்னா சார், கிட்டத்தட்ட 2,52,59,596 பெண்கள் வாக்களித்திருக்காங்க. ரகு சார் சொன்னதுதான், கிட்டத்தட்ட பெண்கள் மத்தியில் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருந்தது. நீங்கள் அந்த எண்ணிக்கை தான் சார் முக்கியம். 2,52,59,596. இப்போ அரசினுடைய நலத்திட்ட பயனாளிகளோட எண்ணிக்கை 1,31,00,000. நீங்கள் அதோடு ஒப்பிட்டீங்கனாலே 75 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. அந்த ஓட்டை தான் அதிமுக பக்கம் போயிருக்கணும். பட் அந்த ஓட்டையும் விஜயும் ஷேர் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காதவங்க, அப்போ அண்ணன் கேட்டால் ஒருவேளை விண்ணப்பிக்காதவர்கள் என்று கூட சொல்லலாம். பட் நம்ம அந்த தரவுகளை நம்ம அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த வாக்குகளை அதிமுகவும் போயிருக்கும், விஜய்க்கும் போயிருக்கும். அது ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும். சரி, 1,31,00,000 பயனாளிகள் இருக்காங்களே சார், அவங்க வந்து கிட்டத்தட்ட 2021 பின்பு மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், அப்படி இப்படின்னு ஏராளமான திட்டங்களால் திமுக பக்கம் தான் நின்றுக்கணும். கடந்த காலங்கள் அப்படி நின்றுருக்காங்களே. 2011 மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் வழங்கப்படுகிற பொழுது 2016 அப்படியே அதிமுக ஆதரிக்கிறாங்க. நீங்கள் மக்கள் நல கூட்டணி ஸ்பாயிலர்னு என்ன வடிவம் கொடுத்தாலும் கூட அந்த அரசினுடைய நலத்திட்டங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. பட் அந்த 1,31,00,000 ஓட்டுலையும் விஜய் கை வைக்கிறார், அதிமுகவால் வைக்க முடியாது. ஏன்னா அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக தொடர்ச்சியா. அதே நேரத்தில் 2000 ரூபாய் அதிமுகவும் சொல்லியிருக்கு. சரி, அந்த 2000 ரூபாய் டிஎம்கேயும் சொல்லியிருக்கு, அதிமுகவும். அதுல எனக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்களேன். நீங்க மக்கள் நல கூட்டணி எடுக்கிறப்ப நீங்க ஒரு ஓட்டிங் பேட்டர்ன், ஒரு ஓட்டிங் டிஎன்ஏன்னு எடுத்தீங்கன்னா உண்மை திமுகவுக்கு போற வாக்கு வங்கி அதுதான் மக்கள் நல கூட்டணியும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒரே விஷயத்தோட இருக்கிற ஒரு தன்மை இருக்கு அங்க இருக்கிறது. இப்போ பெண்கள் அப்படின்னா எம்ஜிஆர் இடமிருந்து கண்டினியூ ஆனவங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு ஒரு பீக்கு போச்சு. இப்போ வாக்கு பிரிச்சதுன்றதுல மக்கள் நல கூட்டணிக்கு ரோல் இருக்குல்ல அங்க? மக்கள் நல கூட்டணி பிரிக்கல, திமுக ஓட்டையும் எடுக்கல, அதிமுக ஓட்டையும் எடுக்கல. அதுல என்ன ஸ்ட்ராட்டஜினா அவர்கள் ஓட்டு எதிர் வரிசையில சேர்ந்துடக்கூடாது. அவங்க கட்சி ஓட்டு தான் மொத்தமே 6.1 தான். அப்போ 115 தொகுதியை என்னமோ நம்ம தேமுதிக நின்றுச்சு, 2.38% தான் ஓட்டு அவர்கள். ஆனா இவர் பிரிக்கிறது திமுக அதிமுக ஓட்ட பிரிக்கிறாரு, அவங்க வந்து அதை பிரிக்க மக்கள் நல கூட்டணியை விட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு. அப்ப அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடலாம். இப்ப மும்முனை போட்டின்றதுல இப்ப வில்சன் சொல்ற பெரிய அளவு இன்டென்சிட்டியோட இருக்கிறாருன்னா இப்ப முடிவு என்னவா வரப்போகுது? அதுதான் சார், இதுல தீர்மானிக்கும் சக்திங்கிறது முக்கியமான இடம் சார். கிட்டத்தட்ட நீங்க விஜய் இந்த தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறார், ஆனா விஜயனுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல சார், அது வேட்பாளர்கள் சார். அதுதான் உள்ளூர் வேட்பாளர்களோட செல்வாக்கு. இப்போ நீங்கள் விஜய் அவர்களால் என்ன உருவாக்க முடியும்னா, இன்னைக்கு உதயசூரியன் அப்படிங்கிற சின்னத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கு, ரெட்டை இலைங்கிற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு இருக்கு, அதை நெருங்கிட்டார் விஜய். வேணா மாற்று கருத்தை சொல்லலாம் திமுக. பட் ஆனா அந்த எண்ணிக்கையை விஜயும் நெருங்கி விட்டார். இன்னைக்கு ஒரு தொகுதினா ஒரு 40,000 ஓட்டு விஜய் என்கிற முகத்துக்காக இருக்கு.
பட் நீங்க அந்த தொகுதியில திமுக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, சிட்டிங் அமைச்சர், அண்ணா திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், இவங்களுக்கு ஒரு பரிச்சயம் இருக்குல்ல சார், அந்த பரிச்சயத்துக்கு ஒரு 20-25,000 ஓட்டு இருக்கும். அப்ப நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். ஒரு பேச விஜயுடைய கரிஷ்மா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஆமா. நான் வெற்றி கோட்டை தொடர அந்த கேப்பை வந்து கேண்டிடேட் தான் ஃபில் பண்ண அங்க ஒரு சிக்கலை எதிர்கொள்றாங்க. அந்த இடம் தான் அதிமுக திமுக போட்டியும் கூர்மையாக்கிருச்சு. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை அதிமுக எடுத்தாதான் அதிமுக வெற்றி பெற முடியும். ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையவே அதிமுக உருவாக்குறதுல தவறி இருந்தாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை சார், கடந்த 5 ஆண்டுகள்ல அதிமுகவுடைய குரலை சொல்றதா இருந்தா வீட்டு வரி கூடிருச்சு, சொத்து வரி கூடிருச்சு, தண்ணீர் கட்டணம் கூடிருச்சுன்னு தொடர்ந்து சொல்லிட்டேன். தேர்தல் முடிஞ்சிட்டதுனால நான் இவ்வளவு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். கிட்டத்தட்ட வீட்டு வரி கூடிருச்சு, சொத்து வரி கூடிருச்சு, தண்ணீர் வரி கூடிருச்சு என்பது போன்ற பார்வையை தொடர்ந்து அதிமுக முன் வச்சாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம மிக முக்கியமா பாலியல் தொல்லை, கஞ்சா விவகாரம் உள்ளிட்டவைகளை பிரேமலதா அவர்களே ஒரு கூட்டத்தில் பேசுறதுலாம் சர்ச்சையாடுது. ஸோ அப்போ அப்படிதான் தொடர்ந்து அதிமுக பேசிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தை அந்த அதிமுக அப்படி பேசினதை எத்தனை பேர் கவனிச்சாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல சார். பேசினாங்க சட்டமன்றத்தில் கூட கிட்னி திருட்டெல்லாம் நடந்த பொழுது கிட்னி அவருக்கு தான் பார்வை இருந்தது. அதுதான் என்ன சொல்றேன், விஜயினுடைய பேசிய பின்பு, விஜய் திமுக எதிர்ப்புங்கிற புள்ளிக்கு போன பின்பு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி அதை விஜயை கொண்டு போயிட்டார். ஆனால் அதிமுக இது லாபம் தானே. கணிப்பாளர்கள் பேசுற இடம்ன்றது அவங்கவுங்களுக்கான தியரியை சொல்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் 20க்கு மேல அவர் பர்சன்டேஜ் கூட கூட திமுகவுக்கு சீட்டு கன்வெர்டபிலிட்டி அதிகமாகும். இது ஒரு தியரி. கிட்டத்தட்ட 180-200 வரைக்கும் கூட போவாங்க. ஏன்னா அவர் ஒருவேளை வெற்றி கோட்டை தொடல 20ன்றது ஒரு தியரி. இல்லைங்க, அவர் 20க்கு மேல போக போக வேற எங்க அவர் ஓட்டை எடுத்திருப்பாரு? திமுகவிடம் இருந்து தான் எடுக்க வாய்ப்பு. அப்ப கடும் இருமுனை போட்டி இருக்கும். அதுல அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்குன்ற 2 தியரி இருக்கு. 3வது தியரி தான் விஜயே ஜெயிக்கிறதுக்கான. நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? அதாவது சார் 20% அப்படிங்கிற கோட்டை வந்து விஜய் நெருங்குவார் அல்லது அதை விட தாண்டுவார்னா அதிமுக இருக்கிறதுல ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைவாக தான் இருக்கு. எனக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சார், எனக்கு ஒரு 10 ரூபா கடன் தேவை, வெறும் 10 ரூபா தேவை. நான் வில்சன் சார்ட்ட 15 ரூபா இருந்தா தானே 10 ரூபா வாங்க முடியும். அங்கேயே 10 ஓட்டு இருந்தா தானே நான் 15. நம்ம ஏடிஎம்கேன்ற இடத்தில் மட்டும் பார்க்குறோம். இதுல இன்னும் கூட ஒரு நுணுக்கமா பார்ப்போம். நிறைய நாளைக்கு தெரிய போகுது. 20+18ன்ற கோட்பாடு தான் நம்ம பார்க்குறோம்ல. 30-20 என்டிஏன்றது. என்டிஏ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா? விஜய் எடுக்க முடியாதபடி ஸ்ட்ராங்கா இருக்காங்க? இல்ல, அதுவுமே இல்ல. பாஜக வாக்குகளை கடுமையாக விஜய் ஈர்த்திருக்கிறார். நான் தான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டில் கடந்த 2019, 21, 24 தொடர் வெற்றிக்கு அடித்தளம் பாஜக எதிர்ப்பு. இந்த தேர்தலில் பாஜக பிளேலையே இல்ல. ரொம்ப சிம்பிள். சுருக்கமா சொல்றீங்களா? ஒரு வார்த்தை சார். ரொம்ப நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் கொடுங்க, எல்லா தேர்தலையும் திமுக அதிமுக அணிக்கு வாக்களித்தது போக இந்த 2 பேரும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் இருப்பார்கள். ரைட்டா? அவங்க வந்து விஜயகாந்த் வந்தா விஜயகாந்த் ஆதரிப்பாங்க, மக்கள் நல்ல கூட்டணி வந்தா மக்கள், கமலஹாசன் வந்தா கமலஹாசன், இப்படி. ஆனா அந்த சைஸ் ரொம்ப குறைவா, சைஸ் கம்மி. ஆனா அதுல மீதி யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அதுல அந்த இவங்க யாரும் வேண்டாம்னு நினைக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் வாக்கே அளிக்க வர மாட்டான், வீட்டுல உட்காந்துருப்பான். கொஞ்சம் பேர் நோட்டாக்கு போடுவான். இந்த ஓட்டெல்லாம் இந்த வாட்டி போலா இருக்கு. நீங்க அது எல்லாத்தையும் விஜய்க்கு வச்சிருங்க. ஓகே, நீங்க இந்த 20% இது எல்லாமே வருது. சோ பெருசா டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுங்கற சார். நான் இன்னும் இளைஞர்கள் வாக்குறீங்கல்ல, 5 லட்சம் நிர்வாகிகளே இருக்கான் திமுக இளைஞர் அணியில. நிர்வாகி இப்ப அவன் ஓட்டலாம் யாருக்கு போயிருக்கு? இதுல இன்னொன்று கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது, அதிமுக மகளிர் அணி இல்லையா? இப்ப 2009க்கு பிறகு நிறைய ஐடில வேலை பார்த்த புதிய இளைஞர்கள் நாம் தமிழருக்கு வாக்களிச்சு சோசியல் மீடியாவில் களமாடிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது நான் என்ன புள்ளியில சொல்றேன் சார், 3 புள்ளிகள் சார். அதிமுக முதலில் பலவீனமாக இருக்கிறது சார். அது பலவீனமாக இருக்கிற இடத்துல இருந்து அவர் ஓட்டு எடுக்கிறதுங்கிறது இந்த கட்சிக்காரர்கள் ஓட்டை தான் எடுக்க முடியும், மக்கள் ஓட்டை இருக்க முடியாது. ஒன்று. 2வது சார், கடந்த 3 தொடர் வெற்றிகளுக்கு சிறுபான்மையினர் முழுக்க ஆதரித்தது காரணம். அதுல ஒரு பகுதியை நீங்க சொல்றது திமுக அணிக்கும் டேமேஜ் இருக்கும். ஒரு வார்த்தை. அதிமுக என்ற கட்சியினர் ஓட்டை எடுக்க முடியாதுன்னு சுவாமிநாதன் நம்புறாரு. திமுகவினர் ஓட்டை எடுக்க முடியாது. இப்ப அங்கதான் மேட்டர். அப்ப திமுகவுடைய கட்சியினர் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 30%. வில்சன் குறுக்கிட விரும்புனீங்க இடைவேளைக்கு முன்பே எந்த இடத்துல? முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க வந்து ரொம்ப யோசிச்செல்லாம் ஓட்டு போடல. அதான் நம்மளுக்கு திமுக தீய சக்தி, அடுத்தது பிஜேபி எதிர்ப்பு, நம்மளுக்கு மாநில உரிமை, இதெல்லாம் கிடையாது. அவர்களெல்லாம் என்னன்னா, எங்களுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் கிடைச்சிட்டார், ஒரு செரிஸ்மேட்டிக் ஃபிகர் கிடைச்சிட்டார், அவ்வளவுதான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் விஜய்க்கு ஊழியம் செய்து சேவை செய்து தனக்கு தெரிஞ்ச மாமாவோ சித்தியோ சித்தப்பாவோ அப்பாவையோ இவர்களை கன்வெர்ட் பண்ணி போட வைக்கும்போது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கட்சியை ஆமோதிக்கும் போது 5வது இருக்கிறவங்களும் சேர்த்து ஆமோதிச்சிடுவாங்க. சரி,
இப்போ இந்த மாதிரி இயற்கையா அவர்கிட்ட போய் சேர்ற ஓட்டுல திமுக ஓட்டு பாதிக்குதா அதிமுக ஓட்டு பாதிக்குதான்றதுதான் ரொம்ப ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க. இப்ப பெண்கள் அதிகமா போட்டிருக்காங்க, இளைய தலைமுறை வாக்காளர்கள்லாம் போட்டிருக்காங்கன்னா ஏன் அதை வந்து ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டின்ற பர்சன்டேஜுக்கு யாரும் கொடுக்க மாட்டீங்க? அது ஒன்றும் 20-25 கொடுக்கலாம். இப்போ ஏன் ஒரு 2,52 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. சரி, போன முறை எத்தனை பெண்கள் ஓட்டு போட்டாங்க? போன முறை 1 கோடி பெண்களா ஓட்டு போட்டாங்க. மிஞ்சி போனா எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 லட்சம் இருக்கும், இல்ல 20 லட்சம் கூட இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா போன தடவையை விட இந்த தடவைக்கு வந்து 24 லட்சம் பேர் போட்டிருக்காங்க போன தடவை ஓட்டு. அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேர். அதனால அது இயற்கையா வருது. ஆனா இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லாமே தாவேக்கானா தெரியாது. ஏன்னா இல்ல ஏன் அந்த சேச்சுரேஷனை கொடுக்குறோம்னு கேக்குறேன். ஒரு 25ஓட அதுக்கு மேல நகராதுன்னு ஏன் கொடுக்குறோம்? அது ஒரு 30ஆவோ 35ஆவோ ஏன் மாறாதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். எது அது தடுத்துருது? அந்த 25ஓட எது நிறுத்திடுது? எது தடுக்குது? பாரம்பரிய ஓட்டுன்னு இருக்குது சார். ஓ, கட்சிகளுக்கு என்ன இருந்தாலும் திமுகவுக்கு தான், என்ன இருந்தாலும் அவர் சொல்ற ஓட்டு மாறாது. எனக்கு வில்சன் சார் கிட்ட அதுல தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து திமுக தான். அதாவது வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு அவங்க இந்த திமுக தான் நம்மளோட அரசியலை வந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒருத்தவங்க. அவங்க வந்து உறுதியா அவங்களுக்கு போடுவாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட் வந்து நான் ஏடிஎம்கே பிளாக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அரசியலே ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட் அரசியல். இப்போ 2 விஷயம் சொல்றேன். அவர் முடிச்சோன்னு சொல்றீங்களா? அதுலயே சொல்றேன். நீங்க இந்த அதிமுக சந்திச்ச சோதனைகள் திமுக வாரிசு அடையாளம் இல்லாம சந்திச்சிருந்தா காணாம இல்ல, அது வேற இல்ல, அது வேற. நம்ம அது இப்ப வாரிசு அரசியல் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்கற மாதிரி போயிடுது. 2021 தேர்தல்ல பாயிண்ட் என்ன? இவர் சொல்றது பற்றே இல்லம் பெருசா பற்று இருக்காதுன்ற. இல்ல சார், நான் வந்து இல்ல வில்சன், நம்ம ஒரே பாயிண்ட் சொல்லிறேன். எனக்கு வந்து அதிமுக நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சார், அதுதான் சொல்றேன். நானும் திமுக நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். என்னன்னா இல்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அது பிரச்சனை இல்ல. விஜய் பிரச்சனை யாரும் தமிழக மக்கள் 2021 திமுக மிகப்பெரிய அட்வான்டேஜோட இருந்த நேரத்துல வந்து அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் 45.5. சரி, அதே அதிமுக இவர் சொல்ற மாதிரி தலைவர் அடையாளம் இல்ல, பெரிய ஆளுமை இல்ல, இரட்டை தலைமை எல்லாம் 33 இல்ல நான் சொல்றேன். நோ நோ 40% இல்ல 40 சொல்றீங்க. 2021 40%. அலைன்ஸோட சேர்த்து சொல்றீங்களா? திமுக அலைன்ஸோட சேர்த்து தானே? அதுதான் சார், அதுதான். இல்ல சார், இப்போ ரகு அவர்கள் சொல்றது ஒரு ஏடிஎம்கே இல்ல சார், இல்ல வில்சன், இல்ல நம்ம பாயிண்டடா பேசினா இன்னும் குறுகிய நேரம். நீங்க சொல்றீங்க அதிமுகவோட கமிட்டட் ஓட்டரும் இருக்குன்றதுதான் வில்சனோட ஆர்குமெண்ட். அப்ப 2 கூட்டணியோட கமிட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. சார் வந்து ஜம்ப் இன் பண்ணிட்டார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதிமுக மட்டும் இல்ல, விஜய்க்கு இருக்கிற பிளஸ் திமுக கோர் வாக்குகளை தவிர எல்லார்கிட்டையும் கைவிக்கிறாரு. விசிகே கிட்ட, பிஎம்கே கிட்ட, என்டிகே கிட்ட. அண்ணாமலை ஆதரவாளர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டதா பேச்சு போயிட்டு இருக்கு. எதுக்கு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகணும்? நம்ம அண்ணன் இது வந்து தலைவரா கண்டினியூ பண்ண விட்டு அவர் ஒரு பர்சனல் விஜய் கல்ட் பத்தி பேசுறோம். இல்ல ரகு, அண்ணாமலை கல்ட் நான் சொல்றேன். நீங்க சொன்ன இல்ல முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால இல்ல ரகு, அவங்க 2 பேரும் ஒரு ஆர்குமெண்ட்ல நிக்கிறாங்க. 2 அலைன்ஸுக்கான கமிட்டட் ஓட்டர்ஸ்ன்றது இருக்குல்ல, அது 70% 75. அதை தாண்ட முடியாததுனாலதான் அந்த சேச்சுரேஷன். நீங்க சொல்றீங்க தாண்டிற வாய்ப்பு. அதை பத்தி திமுகவும் கவலை பண்ணுன்றேன். அவங்க தங்களோட வாக்குகளை மட்டும் வாங்கிட்டா ஜெயிச்சிட முடியாது. அவருக்கு ஏடிஎம்கேக்கு வந்து சாலிடா போற வாக்குகள்லாம். அப்புறம் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்து எஃபெக்டிவ் எதிர்க்கட்சியா ஏன் இருக்க முடியலன்னா, திமுகவை எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்கலாமோ அங்க இவங்களுக்கு பேக்கேஜ் இருக்குது. போதைப் பொருள்னா குட்கா சம்பந்தமா அவங்க மினிஸ்டர் மேலே கேஸ் இருக்குது. குவாரி அவங்க மினிஸ்டர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாட்டரியில நீங்க பணம் 500 கோடி மேல வாங்குனீங்கன்னு சொன்னா இவங்களும் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கிறதுனால அவங்களால எஃபெக்டிவ் ஆப்போசிஷனா இருக்க முடியல. அவங்க பேக்கேஜ் இருக்கு. சுவாமிநாத், இப்போ ஒரு இடம் இருக்குல்ல, இப்ப ரகு சொன்னது, இப்ப இது வரைக்கும் பாரம்பரியமா 2 கட்சி கூட்டணி, அவங்களுக்கான வாக்கு சதவீதம். பிரசாந்த் கிஷோரோ அதுக்கு முன்னாடி அதான் சொன்ன, இதை தாண்டி தான் ரஜினியே அதை தான் பேசிட்டு இருந்தார். இப்ப ரகு சொல்றது அப்படி இல்ல, அது 25ஓட நீங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வைக்காதீங்க. அவர் திமுக தாண்டி எல்லா கட்சிகளிடம் இருந்து எடுக்கிறாருன்னா அப்ப அவர் எல்லை கோட்டை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அது வேட்பாளர்களுடைய சுய செல்வாக்கும் அதை தீர்மானிக்கும். நீங்க விஜய்ங்கிறதுக்கு ஒரு ஆளுமை, அதனுடைய செல்வாக்கு என்பது அதிகமா இருக்கு. அதை நீங்க சதவீதமா பார்க்கலைனாலும் ஒரு 50,000 ஓட்டு வரைக்கும் நம்ம நிர்ணயிக்கலாம் ஒரு சாதாரண ஒரு தொகுதிகளில்.
அதை தாண்டி அதை இழுத்துட்டு போற வேலையை வந்து வேட்பாளர்கள் செய்யணும். வேட்பாளர்கள் முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல வேட்பாளர்கள் எல்லாருமே விஜய்க்காக இல்ல விஜய்க்காக போட்டவங்க ஒரு 50,000 பேர் வரைக்கும் அதுக்கு மேல அது புல்லாகணும்னா அந்த ரோல் பண்ணணும் கிடையாது. நீங்க விஜய்ங்கிற ஒரு தனிநபர், ஜெயலலிதா அவர்கள் ஒரு வேட்பாளரை யாரையோ ஒருத்தரை போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அது ரெட்டை இலை அந்த சின்னம் அல்லது ஜெயலலிதா கட்சி கட்டமைப்பு, கட்சிக்கான ஓட் பேங்க், அங்க பூத் கமிட்டி, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேலை செய்யற விதம் எல்லாம் இருக்கு. அதே போன்று விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அது ஒரு 50,000 ஓட்டுங்கிறேன். அதை தாண்ட முடியாது, அதை தாண்ட முடியாது வேட்பாளர்களால. அதே செல்வாக்கு மிக்க வேட்பாளர், ஒரு உதாரணம் காரைக்குடி போன்ற தொகுதிகளை சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒண்ணு 41% எடுத்து விஜய் ஆட்சி பிடிப்பாருன்னு நம்ம முன்னாள் IPS அதிகாரி ரவி சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது வேற, அது நாளை காலைல தெரிய போகுது. ஆனா அப்படி இல்லாம விஜய்க்கு ஒரு 8 சீட்டு கிடைக்கும் 10 சீட்டு கிடைக்கும்னு யாரோ சொல்றாங்கன்னு வைங்க, அந்த 8 தொகுதி எதுன்னு யாரா சொல்றாங்களா? இல்ல உங்களுக்கு ஒரே ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப சென்னை மண்டலத்தை எடுத்த வரைக்கும் கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க நம்ம எதையுமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கு வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சில, இப்போ நீங்க அதிமுகவை கடந்த தேர்தலில் பாக்குறப்ப குறிப்பிட்ட மண்டலத்துல அவங்க வந்து சென்னை மண்டலம் திமுகவை தான் இல்ல சார், இது அங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்காதா? அதுதான் சார், இதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்பாளர்கள் எல்லோருமே இப்ப நாடாளுமன்ற தேர்தல் எடுங்களேன், இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, இந்த தொகுதியை வாரியா சொல்லுவாங்க எக்ஸாக்டா. இப்ப ரொம்ப கிளவரா மண்டலம் சென்னைன்னு சுருக்குறாங்க. சென்னையில எந்த தொகுதி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? இல்ல நான் வாய்ப்பில்லைன்னு சொல்ல வரல. சிக்கல் என்னன்னா, சாமிநாதன் சொல்ற சிக்கல் அங்க வந்து நிக்குது. என்னன்னா கேண்டிடேட் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ரகு சொன்னதுதான் சார், ஓட்டு போட்டது விஜய்ங்கிற முகத்துக்காக போய் ஓட்டு போட்டாங்க. ஆனா அவங்க தொகுதி என்னன்னே பாதி பேருக்கு தெரியல. அவங்க தொகுதியில டிவிக்கு கேண்டிடேட் யாரும் தெரியாது, ஆனா பொண்ணா தெரியாது. அந்த ஓட்டு இருக்குல்ல, நீங்க சொல்றது முக்கியமான இடம். அந்த செக்ஷன் இருக்குல்ல, அது 20-25 கூட அது வந்து வெற்றி கோட்டை தொடர அளவுக்கு போகுமாங்கிற டவுட் இருக்குங்கிறேன் சார். விஜய்க்கா நல்ல கரெக்ட். என்னன்னா 234 தொகுதியும் கடந்த காலங்களில் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக ஜெயிக்குமா சொல்லுவாங்க. இப்ப ஏன் யாரும் சொல்லல? சொல்லுங்க. மொத்த ஓட்டு சதவீதத்தை வச்சு சொல்றாங்க, குத்துமைப்பா அடிச்சு விடுறாங்களே தவிர. அது கரெக்ட். அதுல குழப்பம் இருக்குது உண்மை. 2024 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி வந்து பல சென்னை தொகுதிகளில் ஏடிஎம்கே அவுட் ஸ்கோர். ஓகே. ஆனா இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர்ல ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குதா சொல்றாங்க. அதுக்கு யார் காரணம் கேக்குறேன்னா, அங்க வந்து பிராமின்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கம்பெனிக்கு நிச்சயமா ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம ஜெயிச்சுலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 3வது இடம் கூட போவாங்கங்கிற நிலைமை கரெக்ட். அதை ஜட்ஜ் பண்ண முடியும். திமுக ஜெயிக்குமா டிவிகே ஜெயிக்குமா சொல்ல முடியல. ரகு சொல்லிடுறாருல, யார் ஜெயிப்பாங்க? அது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அவங்களுக்கு இடையில போட்டி. அந்த இடத்தை ஜட்ஜ் பண்ண முடியல, அவங்களுக்கு இடையில போட்டி. நிறைவு சுற்று இன்னும் சில மணி நேரங்கள்ல ரிசல்ட்டே வந்துற போது நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்கன்னு ரத்தின சுருக்கமா அப்படி சம பண்ணலாம். ரகு, முடிவை தீர்மானிப்பது எப்படி நடக்கலாம்? ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். திமுக எதிர்ப்பை தன்னுடைய பிரதான ஆயுதமாக விஜய் ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்தினாரு. அந்த ஆயுதம் இன்னும் கூர்மையா இருக்கான்னு பாக்குறோம். நான் நிறைய பேர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அந்த ஆயுதம் கூர் மழுங்கிடுச்சு. திரு ஸ்டாலின் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல ஒரு சிஇஓ மாதிரி போயிட்டாரு. அதனால அது பயனளிக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சதுன்னா அந்த ஆயுதம் கூர் மழுங்கலன்னு அர்த்தமாயிடும். வில்சன், அதிமுக தலைவர் வந்து எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஆளுமையோடு இந்த தேர்தலில் களம் கண்டாரு. அப்பேற்பட்ட வல்லமை படைத்த பிஜேபியும் எப்படி கொண்டு வந்தாரு, 234 தொகுதியிலும் எப்படி பிரச்சாரம் பண்ணாரு, விஜய சென்டிமெண்டா எப்படி அந்த கரூர் மேட்டர்ல எப்படி வளைக்கிறதுக்காக சென்டிமெண்டா, அதாவது அவரோட போராடி வந்து அந்த இளைஞர்கள் வாட்டுக்கு கவர முடியும். சென்டிமெண்டா எப்படி கவர்ந்தாரு, இதெல்லாம் நடந்ததால அதிமுக மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறும். அது இதுல நீ நம்ம கவனிக்காத ஒரு ஆங்கிள் வந்து கரூர் விஷயத்தை வச்சு சென்டிமெண்டா விஜய் ரசிகர்களே அதிமுக இழுத்துருக்குன்றதுதான். அதை விஜய் ரசிகர்கள் கவனிச்சாங்களாங்கிறது பொன்வில்சன் சார் பார்வைக்கே விட்டுறேன். இதுல மிக மிக முக்கியமா திமுக அதிமுக என்கிற இருமுனை போட்டி கூர்மையானதுக்கு காரணமே விஜயனுடைய அரசியல் வருகை தான். ஒருவேளை விஜய் இந்த களத்திற்கு வராமல் இருந்திருந்தா திமுக 180+ தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு திமுக அதிமுக இடையில ஒரு கடும் போட்டி தான் உருவாகி இருக்கு. திமுகவுக்கு அதுல ஒரு சிறிய லாபம், ஒரு எட்ஜில் கொஞ்சம் திமுக கூட்டணியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுக லாபம்னு முதல் சுற்றுல சொன்னேன். அந்த லாபம்ங்கிறது இந்த போட்டி களத்துக்குள்ள வந்ததுதான் லாபம்ங்கிறேன். அதுவே அந்த இருமுனை போட்டிங்கிற களத்துக்குள்ள வந்தது இல்லைன்னா வந்து திமுக தான் ரொம்ப அப்ல இருந்திருப்பாங்க. கடந்த 8 மாதங்களாக எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும்
தேர்தலிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை மீண்டும் சொல்லி நினைவுபடுத்துகிறேன். விஜயை குறைமதிப்பீடு செய்ய நான் விரும்பவில்லை. மிக மதிப்பீடு செய்வதற்கு தரவுகள் இல்லை. நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வந்துருவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே சமயத்தில் அவர் ஓட்டே விழான்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ரெண்டையும் தான் நான் சொல்லிட்டு வரேன். அவர் கணிசமான வாக்குகளை வாங்குவார், கணிசமான சதவீதத்தை பெறுவார். ஆனால் அந்த சதவிகிதம் என்பது எல்லாரும் ஆளாளுக்கு அவங்க விருப்பத்தின் மீது நின்று சொல்லுகிறார்களே தவிர அது யதார்த்தம் அல்ல. ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் இருக்கிறது என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?